ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 1/11/2022 ஐப்பசி மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் திருவோணம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்கள், குறிப்பாக திரு ஆதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் முடிந்த வரையிலும் சற்று நிதானத்தன்மையினை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலன்தனை நடத்துகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் சந்திர பகவான் மகர ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இன்றைய தினம் இந்த சந்திர பகவான் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பலாபலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருவோணம் பெருமாள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இந்த திருவோணம் பார்த்திங்கன்னா அஷ்டமி திதியோடு கலந்து வருதுங்க, வளர்பிறை அஷ்டமி திதியோடு. ஆக நிறைய பேர் என்னென்னா இந்த பிணி என்றால் ஆரோக்கிய தொந்தரவு, ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்பட்டு வரோம், கடன் ரீதியாக பாதிக்கப்பட்டு வரோம். இந்த ருண ரோகம் தீர வேண்டும், அதற்கு மாறாக செல்வம் செழிக்க வேண்டும், ஆரோக்கியம் மேம்பட வேண்டும்னு எல்லாம் வல்ல சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய லக்ஷ்மி தாயாரினுடைய நாதன் தலைவன், காவிய தலைவனே அவர் தாங்க, வெங்கடாச்சலபதி. அவரை திருமாலை வழிபடுவது, பெருமாள் வழிபாடு செய்வது இன்றைய தினம் மிக மிக சிறப்பானது. ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுங்கள். உங்களுடைய கடன் தொந்தரவுகளையும் ஆரோக்கிய தொந்தரவுகளையும் இன்றைய தினம் இறைவன் வேங்கடவன் விலக்கி கொடுப்பார். அந்த வகையில் இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. மாலை பொழுதில் பெருமாள் வழிபாடு செய்வது இன்றைய தினம் மிக சிறப்பினை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். மேச ராசிக்காரர்களை பொறுத்தமட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற உன்னதமான நாள். எதிர்பார்த்த இடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாகவும் அமையும். அதேபோல் இன்றைய தினம் ஒரு சிலர் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை செய்வீர்கள். அதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. இல்லத்து அரசிகளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்கால தேவைக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி குடும்பத்தில் சேமிப்பாக சேமிப்பீர்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான அற்புதமான நாள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான நாள். தொலைதூர ஸ்தலங்களையெல்லாம் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவதற்கு சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. ஒரு சிலர் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எல்லா அமைப்புகளிலும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை மட்டுமே வழங்குகின்ற அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இன்றைய நாள் எந்த பயணங்கள், எந்த மாற்றங்கள், எந்த புது நபரை சந்திக்கின்ற சந்திப்புகள் என எது நிகழ்ந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது. நண்பர்களை, முடிந்த வரையிலும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருந்து கொள்வது நல்லது. பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. முக்கியமான விஷயங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்க, பொருளாதாரம் சார்ந்து முக்கியமான ஏதாவது முடிவுகள் எடுக்க போகிறீங்க, அந்த மாதிரியான நிலையில் மட்டும் இன்றைய தினம் சற்று யோசித்து நிதானித்து 1க்கு 2 முறை உங்களுடைய நலம் விரும்பிகள்லாம் யாராவது இருப்பாங்க இல்லையா, அந்த நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனையெல்லாம் கேட்டு செயல்படுவது மிக மிக சிறப்பான ஒன்று. வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய நாள் திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கூட்டுத் தொழிலில் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள். அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல அமைப்புகளிலும் ஏற்றங்களை வழங்குவது மாதிரியான ஏற்றமான நாளாக அமைகின்றது. அந்த வகையில் இந்த நாள் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்குகின்ற சிறப்பான நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் வாடிக்கையாளர்களினுடைய
அளவு சற்றே அதிகரிக்கின்ற வண்ணம் காணப்படுகின்ற நாள். வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வீண் விரயங்களையும் வீண் அலைச்சல்களையும் வீண் செலவுகளையும் ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்களையும் ஏற்படுத்துகின்ற நாள். ஆக என்ன பண்ணணுங்க, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணுங்க. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழில் சார்ந்த அமைப்புகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சிறு சிறு நஷ்டங்களையோ அல்லது கடைக்கு பொருள் வாங்க வரவங்க கடனை சொல்லிட்டு போயிடுவாங்க, கடனை திரும்பவே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சில பொருளாதார ரீதியான பின்னடைவுகளையோ சந்திப்பதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் இன்றைய தினம் முக்கியமான பெரிய பண முதலீடுகள் செய்வதையோ தொழில் அகலக்கால் வைப்பதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். கன்னி. கன்னியாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சற்றே லாபங்களை அதிகரிக்கின்ற அமைப்பில் இருக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றிகளை ஈட்டுவீர்கள். அது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாளாகவும், பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலுகின்ற அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. காதல் வெற்றி பெறுகின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். துலாம். துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினமானது தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்களை எல்லாம் வழங்குவது மாதிரியான ஏற்றமான நாளாக அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற சிறப்பான நாள். புதிய புதிய முதலீடுகளை செய்வதற்கு ஏற்ற நாளாக அமையப்பெறுகின்றது. இல்லத்து அரசிகளை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் ஆபரண சேர்க்கையிலும் வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை வாங்கி சேர்ப்பதிலும் அதிக கூடுதல் கவனங்களை செலுத்துவது மாதிரியான நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாள். ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். உற்றார் உறவினர்களிடையே நல்ல வருமானமும் அல்லது ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நற்செய்தி இன்றைய தினம் வந்து சேரும். உயர் அதிகாரிகளிடமிருந்து ஒரு நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேருவது மாதிரியான அற்புதமான நாள். ஒரு சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வது, உத்தியோக ரீதியாக இடமாற்றங்களை எதிர்கொள்வதுன்னு ஏதாவது ஒரு பயணங்கள் இடமாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பது மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைவதனால் இன்றைய தினம் ஏற்படுகின்ற மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளும் அவர்களிடமிருந்து சில உதவிகளையும் பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். தனுசு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, அவ்வப்போது சிறு சிறு வருமானம்னு எல்லாம் அழகாக போய்கிட்டு இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இந்த உள்குத்துன்னு சொல்கிற மாதிரி சின்னதாக ஏதாவது பேசிடுவாங்க. அது புகஞ்சு குடும்பத்தில் பிரச்சனையாக்கி கொஞ்சம் மன நிம்மதியாக அப்பப்போ கெடுத்துருங்க. அப்போ என்ன பண்ணணும், யாராவது தேவையில்லாமல் பேசினாலோ இல்லை நம்ம தேவையில்லாத குடும்பத்தில் எதையும் பேசினாலோ கொஞ்சம் அனுசரித்து பக்குவமாக அதை நகர்த்தி கொண்டு போக வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணுங்க. அந்த வகையில் இன்றைய நாள் வாக்கு கொடுப்பதிலும் கொடுக்கல் வாங்கல்களிலும் குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதிலும் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் வழங்குகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது நண்பர்களே. அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளினை பொறுத்தவரை கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையில் நல்ல ஏற்றம், திருமண முயற்சிகள் கைகூடி வருவது, வாடிக்கையாளர்கள் உங்களுடைய பழைய பாக்கிகளை எல்லாம் கொடுத்து விட்டு செல்வது, வாடிக்கையாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த விரிசல்கள் எல்லாம் விலகி நட்புறவு மேம்படுவதுன்னு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் விரயங்கள் சற்று அதிக அளவு நடைபெறுகின்ற நாள். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். உத்தியோக ரீதியாக அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்க சின்னதாக கடன் வாங்கி செலவுகள் செய்வது மாதிரியான ஒரு அமைப்பும் இன்றைய தினம் உண்டு. ஒரு சிலருக்கு குடும்பத்தில் மருத்துவ விரயங்கள் செய்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக பணம் சார்ந்த விஷயங்களில் பெரிய முன்னெடுப்புகள் எதுவும் வேண்டாம். வாழ்த்துக்கள். மீனம்.
மீனராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளில் நல்ல மேன்மை ஏற்படும். காதல் வெற்றி பெறுகின்ற நாள், கலைத்துறையில் சாதனைகள் செய்கின்ற நாள், தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களையும் ஏற்றங்களையும் வழங்குகின்ற ஒரு ஏற்றமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் எது நடந்தாலும் அது உங்களுடைய நன்மைக்கே அமையும். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் மீனராசி நேயர்களுக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கும் மேசராசி நேயர்களுக்கும் இந்த நாள் தொழில் ரீதியான யோகங்களையும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான அற்புதமான நாளாக அமைகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.